நல்லா இருந்தா எனக்கு சட்டை எடுத்து கொடுங்க போட்டுக்கிறதுக்கு அப்படின்னாரு. நீ தானே எடுத்து போட்டுப்ப, எனக்கு பிடிக்காத நான் எடுத்து கொடுத்தானோடனே, இல்லைம்மா நீ எடுத்து கொடுமான்னாரு. எடுத்து போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் இங்கே போர் இருந்தது. அப்போல்லாம் தண்ணி கிடையாது. இந்த போரில் தான் எல்லாரும் தண்ணி பிடிப்பாங்க. எனக்கு தண்ணி அடிக்க தெரியாது. அவர் தான் அடிச்சுன்னு வந்து வைப்பார். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, மாமா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தண்ணி அடிக்க தெரியாது, நான் அடித்து வச்சுக்கிறேன், எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அடிச்சு கொடுங்கோ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு அவங்க பார்த்துக்குங்கோ, நான் எங்கேயுமே விட்டு ஒண்டியாக போனதில்லைன்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிவிட்டு நல்லா செருப்பு போட்டுன்னு வேஸ்ட்டு எடுத்து கட்டின்னு வேனில் ஏறி போனார். திரும்பி வரவே போனார். வேன்லேயே வந்து என்னால் முடியல, நான் வந்து கலர் கலராக மாறிடுச்சு, அவர் உடம்பே மாறிடுச்சு கலர் கலராக. எனக்கு வச்சிட்டாங்க, நான் செத்துருவேன் குழந்தைங்களுக்கு. பெரிய ஜிஎஸ்க்கு வேனில் கூட்டின்னு போனோடனே கிண்டியாண்ட போனோடனே வண்டி தூக்கி போட்ட மாரி ஆயிடுச்சு. நான் வந்து இங்கேருந்து கதவு பூட்டிக்கின்னு எங்கள் தம்பி கொண்டாந்து கூட்டின்னு போயிட்டேன். அப்போ எங்கள் சின்ன பையன் வந்து 1.5 வயசு குழந்தை, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. பெரியவனுக்கு வந்து 10 வயசு 11 வயசு தான் அப்போ. அதுக்கப்புறம் போயிட்ட உடனே எனக்கு மாமியார் வீட்லேயே அந்த ஆதரவும் கிடையாது. அம்மா மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் அம்மா தம்பிலாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இடம் விற்று, இந்த இடம் ராசி இல்லை உனக்கு, இதை விற்று கொடுத்துட்டு நீ அங்கே வந்துடுவேனாங்க. நான் சொன்னேன், விற்று கொடுத்துட்டு நான் கிட்டே போயிட்டேன்னாக்கா என்றைக்கு இருந்தாலும் வந்து கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எங்கள் வீட்டில் வந்து ஓலை பின்ன கூட்டின்னு போவாங்க. இந்த தென்னை ஓலைலாம் பின்னுவாங்க எங்கள் மாமியார் வீட்டில், அதான் பின்னு தொழில் அவங்களுக்கு. அவர் என்ன பண்ணார், பொண்ணு கொடுக்க மாட்டேன் நீ கூட்டின்னு போவேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் ஒளிஞ்சின்னு வந்து தென்னை ஓலை பின்ன கற்றுக்கினேன். அந்த தென்னை ஓலை பின்ன கற்றுக்கிறதுனால வந்து என் குழந்தைங்கள நான் வெளியே வேலைக்கு போக முடியாத வீட்டில் இருந்துக்கின்னு இந்த ரோட்டில் குந்திக்கினே நைட்டெல்லாம் ஓலை பின்னுவேன். எங்கள் அம்மா டைலரிங் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. அப்போ வந்து டைலர் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு எனக்கு. அந்த டைலரிங்கை நான் நைட்டுக்கானாக்கா வந்து அப்போல்லாம் ஒரு ஜாக்கெட்டுக்கு ₹1. நைட்டுக்கெல்லாம் தூக்கம் வரலையே, இந்த குழந்தைங்கள எப்படி காப்பாற்றுறது, இவனுக்கு வந்து சன் மேரிஸில் அவர் சாகும்போதே வந்து என் குழந்தைய கான்வெண்ட்டில் சேர்த்தேன், படிக்க வைங்க, கான்வெண்ட்டே படிக்க வைங்க, நிறுத்திடாதன்ட்டு போனார். சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், எப்படி இப்போ காப்பாற்றுறதுன்னு மொல்லமாக பக்கத்து வீட்டில் கூட சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மொல்லமாக துணி தைப்பேன், டிகாஷன் ஸ்டவ்வில் போடுவேன், அதை கூட எடுத்து குடிக்க மறந்துடுவேன். குடிக்காமல் இருந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி எங்கள் அம்மா வந்து பழைய சாதம் கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு இந்த குழம்புங்கள்லாம் மீதி இருக்கிற குழம்புலாம் சூடு பண்ணி தருவாங்க. அதெல்லாம் பாட்டில் ஊற்றி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துன்னு வருவாங்க, கொடுத்துட்டு போவாங்க. ரேஷன் அரிசி வாங்கி தருவாங்க. அதை வச்சு அப்படியே இந்த குழந்தைங்களுக்கு இது பண்ணிவிட்டு நானும் இந்த ஓலை பின்னுறது இப்படி பண்ணுறது எல்லா குழந்தைங்களையும் அந்த 2 பசங்க அம்மா வீட்டில் இருந்தானுங்க. 2 பசங்களும் இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த இடம் நான் கொடுக்கலன்ட்டு 2 பசங்களும் இங்கே எடுத்துன்னு போய் பள்ளிக்கூடம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் இங்கே படித்தாங்க. பெரியவன் வந்து 10th ஃபெயில் ஆகிட்டான். மேலே உன்னால் படிக்க வைக்க முடியாதுமா, நான் எங்கன்னா வேலைக்கு போகிறோமா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், அம்மா வீட்டாண்ட ஊறுகாய் கம்பெனி டிலோஸ் பேப்பர் கம்பெனிக்கு போனான். அந்த காசு கூட நீங்கள் அம்மா கொடுக்கக்கூடாது, இங்கே தான் கொடுக்கணும், இல்லை இங்கே சாப்பாடு போட முடியாது, வீட்டு விட்டு வெளியே போ